தலைவரும் மரியாதைக்குரிய பள்ளி கல்வி இயக்குனர் பொறுப்பு மற்றும் அரசு தேர்வுகள் இயக்குனர் அவர்களை வரவேற்புரை ஆற்றிட அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியராக பணியை துவங்கிய டாக்டர் எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்திய திருநாட்டின் குடியரசுத் தலைவராக தன்னுடைய பணியை நிறைவு செய்தார். அவரது பிறந்த நாளான செப்டம்பர் திங்கள் 5ஆம் நாளினை ஆண்டுதோறும் ஆசிரியர் தினமாக நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். பள்ளிக் கல்வித்துறையில் நடத்தப்படும் மிகப்பெரிய விழாவான இந்த இனிய ஆசிரியர் தின விழாவினை தலைமையேற்று சிறப்பிக்க வருகை புரிந்திருக்கும் உங்களுக்கெல்லாம் நல்ல வழிகாட்டியாகவும் தக்க அறிவுகளையும் அவ்வப்பொழுது சிறந்த ஆலோசனையும் வழங்கி பள்ளிக் கல்வித்துறை சீருடனும் சிறப்புடனும் செயலாற்ற உறுதுணையாக விளங்குபவருமான மதிப்புக்குரிய தமிழக பள்ளிக் கல்வித்துறை செயலர் அவர்களை வருக வரவேற்கிறேன். இன்றைய தினம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற வந்திருக்கும் 370 ஆசிரியர்களுக்கும் விருதுகளை வழங்கி விழா பேருரையாற்ற இங்கு வருகை புரிந்துள்ள எளிமையும் இலக்கணமாக தேடுபவரும் துறை வளர்ச்சியை முக்கிய குறிக்கோளாக கொண்டவரும் பள்ளிக் கல்வித்துறையை தொலைநோக்கு பார்வையுடன் உலக தரத்திற்கு உயர்த்த சீரிய சிந்தனையுடன் செயலாற்றுபவருமான பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு பள்ளிக் கல்வித்துறை விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் அவர்களை இருதரம் கூட்டி வருக என வழங்கி வரவேற்கிறேன். ஆசிரியர் நல நிதிக்கென வருவாய்த்துறை சார்பாக பள்ளி கல்வித்துறைக்கு வழங்கும் ரூபாய் 3 லட்சத்திற்கான காசோலையை மதிப்பிற்குரிய பள்ளி கல்வி இயக்குனர் மற்றும் அரசு தேர்வுகள் இயக்குனர் அவரிடம் மதிப்புக்குரிய சென்னை மாவட்ட ஆட்சியர் பொறுப்பு அவர்கள் வழங்குகிறார்கள். வாழ்த்துறை வழங்கும் நேரம் இது. வாழ்த்துறை வழங்க வருகின்றார் ஆசிரியர் கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி இயக்ககத்தின் இயக்குனர் அவர்களை அன்போடு பாராட்டி அழைக்கிறோம். மிகுந்த எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஆசிரியர் தின விழாவிற்கு வருகை தந்து விருது பெற்றிருக்கின்ற ஆசிரியர்களுக்கு விருதினை வழங்கி பாராட்டுரை நல்க இருக்கின்ற இந்திய குடியரசுத் தலைவராகவும் உலகம் போற்றும் தத்துவ மேதையாகவும் திகழ்ந்து மறைந்த திருமிகு சர்வபள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய பிறந்த நாளான இன்றைய தினத்தை ஆசிரியர்களை கௌரவிக்கும் வகையில் அவருடைய சீரிய பணியினை பாராட்டி விருதுகள் வழங்கி சிறப்பிக்க வருகை வந்திருக்கின்ற நமது மதிப்புக்கு மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை விளையாட்டு மற்றும் இளைஞர்நலத்துறை அமைச்சர் அவர்களே, விழா தலைவர் பள்ளிக்கல்வித்துறை செயலர் அவர்களே, மாநில திட்ட இயக்குனர் அவர்களே, தமிழ்நாடு பாடநூல் கழக மேலாண்மை நிறுவனர் அவர்களே, சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து இயக்குனர் பெருமக்கள், இணை இயக்குனர் பெருமக்கள், முதன்மை கல்வியாளர் உள்ளிட்ட ஆய்வாளர் பெருமக்களை, பல்வேறு மாவட்டங்களிலிருந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற வருகை புரிந்துள்ள நல்லாசிரியர் பெருமக்களை, மாணவ செல்வங்களை, பத்திரிகை நண்பர்களை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை துவங்குகிறேன். ஆசிரியர் பணி என்பது அறப்பணி என்று கூறுவார்கள். அது அவ்வாறு கூறுவதற்கு காரணம் என்னன்னா, எந்த துறையில் ஒருவர் சிறந்து விளங்கினால் கூட அது நிர்வாக பணியாகட்டும், மருத்துவராகட்டும், இன்ஜினியராகட்டும் அல்லது ஈவன் அரசியல் துறையிலாகட்டும், எந்த ஒரு துறையில் ஒருவர் சிறந்து விளங்கினாலும் கூட அவருக்கு அடித்தளம் போட்டவர் ஆசிரியர் தான். எனவே அனைத்து துறைகளுக்கும் ஆசானாக விளங்குவதால் இதனை அறப்பணி என்று கூறுகிறோம். Most respected Honorable Minister for Education, Secretary Education Department,
Chairman cum Managing Director, Textbook Corporation, Director of School Education, Director of Matriculation Education, Director of Teachers Registers and Training, Director of Elementary Education, the respected teachers of this institution, சுற்றிவிட்ட பம்பரமும் சுற்றிய பின் நிற்பதுண்டு. ஆனால் ஓய்வே இல்லாமல் பள்ளி கல்வித்துறையின் புதிய செயல் திட்டங்களை செயலாக்கிட முழு ஈடுபாட்டுடன் செயல்பட்டு வருபவர் மரியாதைக்குரிய பள்ளி கல்வித்துறை செயலர் அவர்கள். அவர்களை தலைமையுரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். ஆசிரியர்களுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கி விழா பேருரை நிகழ்த்த வருகை தந்துள்ள பெரும் மதிப்பிற்குரிய மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு பல்வி கல்வி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களே, இங்கே அமைச்சர் பற்றி நான் ஒரு 2 வார்த்தை சொல்லணும். கடந்த 3 மாதமாக நான் அமைச்சர்கிட்ட செயலராக வேலை பார்க்குறேன். மிகவும் எளிமையாக எங்களுக்கு என்ன தேவைன்றதை புரிஞ்சுட்டு எங்களோட ஒருத்தராக எங்களோட குழுக்கதான் எங்களோட டீமுக்கு நல்ல லீடராக இருக்கிற ஒரு அமைச்சர். வெரி ரேர்லி யூ கம் அக்ராஸ் சச் பீப்புள். ஐ திங்க் ஹி ரியலி டிசர்வ்ஸ் அ பிக் ஹேண்ட். ஸோ அமைச்சரோட அறிவுரையின் பேரில், மாண்புமிகு முதலமைச்சரோட அறிவுரையின் பேரில் இந்த ஆசிரியர்களுக்கு நாங்கள் நிறைய செய்யணும்னு இருக்கிறோம். அந்த வார்த்தையோடு என்னோட விழா உரையை நான் ஆரம்பிக்கிறேன். தமிழ்நாடு பாட புத்தக கழகத்திலிருந்து வந்திருக்கும் மேலாண்மை இயக்குனர், என்னோட சக IAS அதிகாரி திரு அபூர்வா வர்மா அவர்கள், அப்புறம் எல்லாருக்கும் கல்வி திட்ட இயக்குனர் திருமதி ஜெயஸ்ரீ ரகுநந்தர், அவரும் என்னோட சக ஊழியர் மேடையில் இருக்காங்க. அப்புறம் இப்போ வரவேற்பு உரையாற்றி அமர்ந்திருக்கிற மாவட்ட ஆட்சியர் அவர்கள், என்னுடைய இயக்குநர்கள், ஆசிரியர்கள், ஆசிரியர்களோட குடும்பங்களை சேர்ந்தவர்கள் மற்றும் இங்கு வந்திருக்கிறோம் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக பத்திரிகையாளர்கள், உங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்ற பிறகு எல்லா டிபார்ட்மெண்ட்ஸையும் கூப்பிட்டு ஒரு ரிவ்யூ மீட்டிங் நடத்தினாங்க. அதில் பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் 1/2 மணி நேரம். ஸோ அமைச்சர் சொன்னாங்க, 1/2 மணி நேரத்துக்குள்ள நம்ம என்னென்ன முதலமைச்சர்கிட்ட கேட்கணுமோ அதெல்லாம் கேட்டு நம்ம வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்களும் ஒரு 3 நாள் கண்டினியூஸாக வேலை பார்த்து அழகான ஒரு ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பார்க்க போனோம். அந்த ரிவ்யூ மீட்டிங் ஆரம்பித்தது 1/2 மணி நேரம்ன்றது 45 நிமிஷமாகி 1 மணி நேரமாகி 1.5 மணி நேரமாகி 2 மணி நேரம் நடந்தது. ஸோ அந்த 2 மணி நேரத்தில் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டு, உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ கேளுங்க, டெஃபினட்டாக நம்ம அதை பண்ணியே ஆகணும், ஏன்னா மாணவர்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி மேடம் விரும்பினாங்க. அதில் அவங்க சொன்ன ஒரு சென்டென்ஸ் எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது. ஏன்னா நீங்கள்லாம் ஆசிரியர்கள் இங்கே வந்திருக்கீங்க. நாங்கள் ஆசிரியர்கள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ கூட இருந்த சக அதிகாரிகள் எப்படி இவ்வளோ செலவு பண்ண முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தை மாதிரி சொன்னாங்க. அப்போ மேடம் சொன்னாங்க, நல்ல ஆசிரியர் இல்லாமல் எப்படி ஒரு நல்ல மாணவரை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கேள்வி. அடுத்த நிமிஷமே நாங்கள் என்னென்ன கேட்டோமோ எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சீரியர் தலைமையில் நாங்கள் இப்போ செயல்பட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நீங்கள்லாம் விருது வாங்க போகிறீங்க. உங்கள் மாதிரி நானும் ஒரு காலத்தில் ஆசிரியராக தான் இருந்தேன். காலேஜில் லெக்சரராக இருந்தேன். இங்கே பதவி இந்த இந்தியன் ஆட்சி பணியில் வரத்துக்கு முன்னாடி. அதனாலேயோ என்னவோ தெரியல, ஒருத்தவங்க கிட்ட பேசும்போது அவங்களுக்கு புரிஞ்ச அளவுக்கு, அவங்களுக்கு தகுந்த மாதிரி, அவங்களுக்கு வேண்டிய மாதிரி சொல்லக்கூடிய ஒரு திறமை எனக்கு வந்திருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு விருது வாங்குற நீங்கள் எல்லாருமே அதே திறமையோடு இருப்பீங்க அப்படின்னு எனக்கு ஆணித்தரமான நம்பிக்கை இருக்குது. உங்களை அதாவது இன்னைக்கு மார்னிங் மேடம் பேப்பரில் சொல்லியிருக்காங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், இந்த மாதிரி மாணவர் சமுதாயத்தை முன்னுக்கு கொண்டு வருது ஆசிரியரோட முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நோக்கத்தோடு தான் நீங்கள் எல்லாம் செயல்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். டாக்டர் ராதாகிருஷ்ணன் பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது, எல்லாருமே தெரிஞ்ச விஷயம்தான். அவர் உலகம் முழுவதும், இந்தியா முழுவதும் மிகவும் ஒரு, அதாவது எல்லாராலும் போற்றப்படக்கூடிய ஒரு தலைவர்.
நம்ம இந்தியாவின் குடியரசுத் தலைவராக உயர்ந்த ஒரு பதவியை வகித்தவர். ஆனாலும் அவர் எப்போ கேட்டாலும் அவர் நீங்கள் என்னவா இருக்க விரும்புறீங்கன்னு கேட்டால் ஆசிரியராக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு தான் சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு நோபல் ப்ரொஃபஷனில் நீங்களாம் இருக்கீங்க. உங்களை பார்த்தா எனக்கு சில சமயம் ரொம்ப பொறாமையாகவே இருக்கும். நான் சில சமயம் யோசிச்சு பார்ப்பேன், நான் ஆசிரியராகவே இருந்திருக்கலாமே, அட்லீஸ்ட் மாசத்துல 3 மாசம் லீவ் ஆச்சும் கிடைச்சிருக்கும். இப்போ செயலரா ஒரு நிமிஷம் கூட லீவ் கிடைக்கிறது இல்லை. கால் உடைஞ்சு போனா கூட எப்படியாவது ஃபைல் பார்த்துட்டு தான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்க வேண்டியிருக்கு. ஸோ நீங்கள் செய்கிற பணி, அதாவது ஆசிரியர் பணி அறப்பணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களை அர்ப்பணிச்சிட்டு இருக்கீங்க. இந்த விழாவில் இதை விட பேசுறதுக்கு எனக்கு வார்த்தைகள் இல்லை. நீங்கள் எல்லாருமே சேர்ந்து நம்ம அமைச்சரோட தலைமையில், மாண்புமிகு முதலமைச்சரோட தலைமையில் எங்களோட சேர்ந்து நல்ல முறையில் மாணவர்களுக்கும் மாணவியர்களுக்கும் பாடம் புகட்டி நம்ம தமிழ்நாடு நம்ம இந்தியாவிலே முதல் மாநிலமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு உதவி பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். மரியாதைக்குரிய பள்ளி கல்வித்துறை செயலர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். துணிவோடு செயல்பட்டு தொடர்ச்சியாக வாகை சூடும் வெற்றி செல்வரே, தமிழக பள்ளி கல்வித்துறையின் சோதனைகளை சாதனைகளாக்கி இந்தியாவில் முன்மாதிரி துறையாக பள்ளி கல்வித்துறையை சிறப்படைய செய்பவரே, மாண்புமிகு பள்ளி கல்வி, விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் அவர்களே, விழா பேருரை ஆற்றி ஆசிரியர்களுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதுகள் வழங்கிட தங்களை இரு கரம் கூப்பி அன்புடன் அழைக்கிறோம். மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர் இதய தெய்வம் டாக்டர் புரட்சித்தலை அம்மானுடைய தலைமையிலே ஆட்சி பொறுப்பேற்றிருக்கின்ற 3வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்று நடைபெறுகின்ற முதல் ஆசிரியர் தின விழா. இந்த ஆசிரியர் தின விழாவிற்கு தலைமையேற்று சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற, உடல்நிலை சரியில்லை என்றாலும் இன்றைக்கு தாம் பொறுப்பேற்றிருக்கின்ற இந்த பள்ளி கல்வித்துறையினுடைய செயலாளராக இருக்கின்ற காரணத்தால் கண்டிப்பாக, அதிலும் குறிப்பாக இந்த ஆசிரியர் தின நிகழ்ச்சியிலே, நல்லாசிரியர் தின விருது வழங்குகின்ற நிகழ்ச்சியிலே நான் கண்டிப்பாக கலந்து கொண்டே ஆக வேண்டும் என்று நாங்கள் கூட சொன்னோம். வேண்டாம், தேவையில்லை, பார்த்துக்கொள்ளலாம் என்று சொன்னபோது கூட பரவாயில்ல, நான் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்ற நிகழ்ச்சியிலே என்று சொல்லி இன்றைக்கு வருகை தந்து உங்களுக்கு சிறப்பு தலைமுறையாற்றி அமர்ந்திருக்கின்ற பள்ளி கல்வித்துறையினுடைய செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் வருகை தந்திருக்கின்ற தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்க வருகை தந்திருக்கின்ற மாநில திட்ட அனைவருக்கும் கல்வியினுடைய திட்ட இயக்குனர் அவர்களுக்கும், சென்னை மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும், வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பள்ளி கல்வித்துறையினுடைய பொறுப்பு இயக்குனரும் மற்றும் அரசு தேர்வு இயக்குனர் அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்கிய மெட்ரிக் பள்ளி இயக்குனர் அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர் கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி இயக்குனர் அவர்களுக்கும் மற்றும் நன்றி உரையாற்ற அமர்ந்திருக்கின்ற தொடக்க கல்வி இயக்குனர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜானகிராமன் அவர்களுக்கும், திரு ரவி அவர்களுக்கும் மற்றும் வருகை தந்திருக்கின்ற பள்ளி கல்வித்துறையில் இருக்கின்ற பணியாற்றுகின்ற அனைத்து இயக்குனர் பெருமக்களுக்கும், இணை இயக்குநர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற பள்ளி மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களுக்கும், வருகை தந்திருக்கின்ற அனைத்து பள்ளி கல்வித்துறையை சேர்ந்த அலுவலர்களுக்கும், வருகை தந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜேசிடி பிரபாகரன் அவர்களுக்கும் மற்றும் வருகை தந்திருக்கின்ற அனைத்து பள்ளி கல்வித்துறை சேர்ந்த அலுவலர்களுக்கும், இந்த பள்ளியினுடைய இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு இங்கே அனுமதி அளித்து இந்த பள்ளியை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் மற்றும் வருகை தந்திருக்கின்ற இந்த நல்ல நாளிலே நல்லாசிரியர் விருது பெற வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், அவருடன் வருகை தந்திருக்கின்ற அவருடைய குடும்பத்தார்களுக்கும், நண்பர்களுக்கும் மற்றும் வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை துறையை சேர்ந்த அனைத்து நண்பர்களுக்கும்
என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு இந்த நல்லாசிரியர் விருதை பெறுகின்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் பெருமக்களுக்கும் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எப்படி இன்றைக்கு கல்வி தந்தை காமராஜ் என்று சொல்கின்றமோ, இன்றைக்கு 3வது முறையாக பொறுப்பேற்றிருக்கின்ற புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நடந்து முடிந்த பள்ளி கல்வித்துறையினுடைய மானிய கோரிக்கையிலே அதற்கு பிறகு அம்மா அவர்கள் அறிவித்த 110 விதியின் கீழ் அறிவித்த இதுவரைக்கும் இந்தியாவிலே கண்டிராத கல்வியிலே, அதுவும் குறிப்பாக ஆசிரியர்கள் நெடுங்காலமாக எதிர்பார்த்து அவர்களுக்கு கனவுலே கூட நினைக்காத அளவிற்கு இன்றைக்கு அத்தனை இடங்களையும் அவர் எதிர்பார்த்தது எல்லாம் இன்றைக்கு வாரி வழங்கியிருக்கின்ற, கூடுதலாக கொடுத்திருக்கின்ற புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இன்றைக்கு கல்வி தாயாக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கின்ற புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அவருடைய நல்லாசிகளை இன்றைக்கு உங்களுக்கு இந்த நல்லாசு விருது இன்றைக்கு வழங்கியிருக்கின்றார்கள். என்னுடைய கல்வித்துறையினுடைய சார்பாக, அந்த துறையினுடைய அமைச்சருடைய சார்பாக இங்கே வருகை தந்திருக்கின்ற விருது பெற இருக்கின்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். பள்ளி கல்வித்தரத்தினை மேம்படுத்த காலியாக உள்ள 14,377 ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பிடவும், ஆசிரியர் மாணவர் விகிதாச்சார அடிப்படையில் 43,379 கூடுதல் ஆசிரியர் பணியிடங்கள் உருவாக்கவும் இவ்வாண்டு அனுமதிக்கப்பட்டுள்ளது. ஆக மொத்தம் 57,756 ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்புவதற்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். எந்த ஆண்டிலுமே நடைபெற்றதே இல்லை. ஒவ்வொரு ஆண்டு என்ன பண்ணுவோம், இந்த ஆண்டு ஏற்படுகின்ற காலி பணியிடங்கள், இந்த ஆண்டு 6,000 காலி பணியிடங்கள் வந்து அந்த 6,000 பணியிடங்களும் முழுமையாக நிரப்ப மாட்டாங்க. ஒரு 3,000 பணியிடங்கள் கொடுப்பாங்க, இல்லை 4,000 பணியிடம், அந்த 2,000 பணியிடம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 6,000 பணியிடம் வந்து ஒரு 4,000 பணியிடம் கொடுப்போம், அந்த 2,000 பணி பேக்லாக்னு அதோட விட்டுடும், அது அப்படியே நிற்க வேண்டியதான், கொடுக்கவே மாட்டோம். அதே போன்று 1991 இருந்து கூடுதல் பணியிடங்கள் கொடுத்ததாக கிடையவே கிடையாது. 1901 இருந்து மாணவர் ஆசிரியர் சதவீத கணக்குப்படி கூடுதல் ஆசிரியர்கள் கொடுத்ததாக 21 ஆண்டு காலமாக கொடுக்கல. இதுதான் முதலாக புரட்சித் தலைவி அம்மாவும் 3வது முறை ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 16,000 ஆசிரியர் பணியிடங்கள், கூடுதல் ஆசிரியர் பணியிடங்கள், நிரந்தர ஆசிரியர் பணியிடங்களை இன்றைக்கு அம்மா அவர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. அதே போன்று 16,000 ஆசிரியர் சிறப்பு ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள் நியமித்திருக்கிறார்கள். இப்படி ஒட்டுமொத்தமாக ஒரே ஆண்டிலே 57,000 ஆசிரியர் பணிகளை உருவாக்கி கொடுத்தது புரட்சித் தலைவி அம்மா. அதுதான் சொன்னோம். இன்னைக்கு கல்வி தாயின் சொன்னதுக்கு காரணம், உண்மையான கல்வி தாய் புரட்சித் தலைவி அம்மா என்பதற்கு காரணம், அதற்காக தான் சொல்லப்படுறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஆசிரியர் இல்லாத பணியிடங்கள் 1991 நான் டீச்சிங் ஸ்டாஃப் கொடுக்கறதே கிடையாது. உங்களுக்கே தெரியும், நான் டீச்சிங் ஸ்டாஃப் கொடுக்கறதே கிடையாது. இது என்ன கொடுமைனா, ஹையர் செகண்டரி எய்டட் ஸ்கூல்ல இருக்கிறதுக்கு நான் டீச்சிங் ஸ்டாஃப் ரிட்டையர் ஆனால் அவங்க போட்டுக்கலாம். ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிறதுக்கு நான் டீச்சிங் கிடைக்காது, அவங்களுக்கு நான் டீச்சிங் ஸ்டாஃபே கிடைக்காது. ஆனா அந்த நிலையெல்லாம் உணர்ந்த அம்மா அவங்க இன்னைக்கு அந்த ஆசிரியர் இல்லாத பணியிடங்களை 5,000 பணியிடம், ஆனா இருந்தது ஆக்சுவலா என்ன உண்மைனா இருந்தது 3,000 தான். உண்மையிலே நிரப்ப வேண்டிய பணியிடங்கள் 3,000, ஆசிரியர் இல்லாத பணியிடங்கள் 3,000 தான். ஆனா அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா, 3,000 பத்துமா, எவ்வளவு பள்ளிகள் இருக்குது, 3,000 பத்தாது, 5,000 பணியிடங்கள் கூடுதலாக 2,000 பணியிடங்கள் சேர்த்து 5,000 ஆசிரியர் இல்லாத பணியிடங்கள் எடுத்துக்கும் சொல்லி அனுமதி கொடுத்து புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி இங்க வருகை தந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்தையும் நன்றியும் சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நல்லதொரு எழுச்சுரையாற்றிய அமைச்சர் பெருமகனாருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது இந்த நாளின் மிக முக்கியமான நேரம் இது. இன்றைக்கு நல்லாசிரியர் விருது பெறுகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு அமைச்சர்கள் போர்க்கரங்களால் விருது வழங்கி பாராட்டுவார்கள். ஆசிரியர் பெருமக்கள் முதலாவதாக 1 முதல் 20 வரை உள்ள ஆசிரியர் பெருமக்கள் உடனே மேடைக்கருவில் வருமாறு அழைக்கப்படுகிறார்கள். தொடர்ந்து அவர்களை தொடர்ந்து ஒருவர் பின் ஒருவராக வந்து
அமைச்சருடைய பொற்கரங்களிலே உங்கள் விருதினை பெற்றுச் செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திரு எஸ் பிலவேந்திரம், திருமதி பி பாப்பா, முசிறி கல்வி மாவட்டம் திருமதி சி காந்திமதி, திரு எஸ் சந்திரசேகரன், திருமதி ந ஜோதி, கரூர் கல்வி மாவட்டம் திருமதி ரா விஜயலலிதா, திருமதி பா அம்சவல்லி, திருமதி அ மல்லிகா, புதுக்கோட்டை கல்வி மாவட்டம் திருமதி தவ சோலை வேலம்மா, திரு ரே ஜோயல் பாஸ்கரன், திரு மு வேல்ராஜ். அறந்தாங்கி கல்வி மாவட்டம் ஆசிரியர் பெருமக்கள் உற்சாகப்படுத்தும்படி அன்போடு கேட்கிறோம். திரு த நா செல்வராஜ், திரு வே சந்திரன், திரு சா சுகுமார், சிவகங்கை கல்வி மாவட்டம் திரு டி மரியதாஸ், திருமதி ஐ லீலா ஜோஸ்பின் மேரி, திரு ஜே ஜான் கென்னடி, திருமதி எஸ் சுந்தராம்பாள், திரு ந சுப்பையா, திரு எஸ் பி சிவராமன், ராமநாதபுரம் கல்வி மாவட்டம் திருமதி சே ஜூலியட், திரு கா மங்களநாதன், திரு மு சக்திவேல். பரமக்குடி கல்வி மாவட்டம் திரு ஆ சு கோவிந்தையன், திருமதி ஆர் எம் ராஜேஸ்வரி, திருமதி ஜே ஸ்டெல்லா வசந்தகுமாரி. திண்டுக்கல் கல்வி மாவட்டம் திரு கா தியாகராஜன், திருமதி கே உமாகாந்தி, திரு சா ராஜசேகரன். பழனி கல்வி மாவட்டம் திருமதி எஸ் விஜயலட்சுமி, திருமதி மு ராமாத்தாள், திருமதி ஹெலன் ஹான்ஸ்டன். மதுரை கல்வி மாவட்டம் திருமதி டி கெப்சி குணசீலி, திரு போ கிறிஸ்டோபர் ஜபக்குமார், திருமதி வா செல்வராணி. அருள்கூர்ந்து இருக்கையில் அமருங்கள். விருது பெறுகின்ற ஆசிரியர் பெருமக்களை கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்கள். புகைப்படங்களை பிறகு எடுத்துக் கொள்ளலாம். மேலூர் கல்வி மாவட்டம் திருமதி வா ரங்கநாயகி, திரு வி ஆர் ஜூலியஸ், திருமதி மு சாந்தி, உசிலம்பட்டி கல்வி மாவட்டம்
திரு நாகையாசாமி, திரு ஆ நவநீத கிருஷ்ணன், திரு பா அருள் ஞானராஜ், பெரியகுளம் கல்வி மாவட்டம் திரு நா சின்னசாமி, திரு ஆ சோ ராஜ்குமார், திரு ரே தனக்கொடி, உத்தமபாளையம் கல்வி மாவட்டம் திரு கா செல்வராஜ், திரு மு முத்துராஜ், திரு கோ ஜெயபிரகாஷ், சேலம் கல்வி மாவட்டம் திரு கே மணி, சேலம் கல்வி மாவட்டம் திருமதி கா சந்திரிகா, திரு கா ஜெயக்குமார், சங்ககிரி கல்வி மாவட்டம் திருமதி ஆர் கலைமகள், திருமதி மா ச மாலதி, திருமதி கா பானுமதி, நாமக்கல் கல்வி மாவட்டம் திருமதி மு நிர்மலா, திரு இரா சோமசுந்தரம், திரு சி மு ரவி, தர்மபுரி கல்வி மாவட்டம் திரு நா முத்து, திரு மு வெங்கடேசலு, திரு மா தேவன், கிருஷ்ணகிரி கல்வி மாவட்டம் திரு எம் நசுருதீன், திரு ஆர் ஆனந்தன், திரு சி வெங்கடேசன், ஓசூர் கல்வி மாவட்டம் திருமதி எஸ் தேன்மொழி, திருமதி என் விஜயா, திருமதி எஸ் நாராயணம்மா, ஈரோடு கல்வி மாவட்டம் திருமதி கா ராஜேஸ்வரி, திருமதி நா பானுமதி, திருமதி நா பா சிவகாமி, கோபிச்செட்டி கல்வி மாவட்டம் திரு ஆ மைக்கேல் ராஜ், திருமதி ஆ மகாலட்சுமி, திரு ஜோ சின்னப்பன், கோயம்புத்தூர் கல்வி மாவட்டம் திருமதி வி திரிபுர சுந்தரி, திரு அ ஆறுசாமி, திரு கே ராமகிருஷ்ணன், பொள்ளாச்சி கல்வி மாவட்டம் திருமதி இ ஞானசெல்வம், திருமதி ஏ சாவித்ரி, திரு ஆ கருப்பணன், திருப்பூர் கல்வி மாவட்டம் திரு ஆர் சிவசுப்பிரமணியம்,
திரு எம் சிவப்பிரகாசம், சகோதரி ஜோஸ்பின் சிறிய புஷ்பம், திரு என் ரத்தினம், குன்னூர் கல்வி மாவட்டம் திரு எஸ் மாதன், திரு எஸ் மனோகரன், திரு அ பிள்ளி, கூடலூர் கல்வி மாவட்டம் திரு பி கே கோபாலகிருஷ்ணன், திரு வி கேசவன். அன்புக்குரிய ஆசிரியர் சான்றோர்களே, உங்கள் கரவொலியில் இவர்கள் மேடையில் மிதந்து வர வேண்டும். தருவீர்களா? விருதுநகர் கல்வி மாவட்டம் திருமதி ஜே மரிய குளோரி, திரு இரா தாமோதரன், திருமதி எஸ் விஜயலட்சுமி. அருப்புக்கோட்டை கல்வி மாவட்டம் திருமதி மு பாக்கியலட்சுமி, திரு ஸ்ரீ வெங்கடேசன், திருமதி பே ஜீவஞானம். திருவில்லிபுத்தூர் கல்வி மாவட்டம் திருமதி மகாலட்சுமி, திருமதி வே அமலோத்பவமேரி, திருமதி எஸ் கணபதி. தூத்துக்குடி கல்வி மாவட்டம் திருமதி ப ரேணுகா, திரு எம் அகஸ்டின் கீதராஜ், திரு ஜோ அமல்ராஜ். கோவில்பட்டி கல்வி மாவட்டம் திரு ம அந்தோணி முத்துராஜ், திருமதி ஆ விநாயக சுந்தரி, திரு ப அர்ச்சுன பெருமாள். திருநெல்வேலி கல்வி மாவட்டம் திருமதி கு செல்வி, திருமதி எஸ் ரூபி, திரு இரா காளிராஜ், சேரன்மாதேவி கல்வி மாவட்டம் திருமதி ஞா விஜயராணி சுகிர்தாபாய், திரு போ ரங்கநாதன், திருமதி பி லீலாவதி. தென்காசி கல்வி மாவட்டம் திரு காஜா முஹைதீன், திரு மாணிக்க வாசகம், திரு ச மரிய அருள் பூமாலை ராசு. நாகர்கோவில் கல்வி மாவட்டம் திரு ஆ டேவிட்சன், திரு கு சந்திரசேகரன், திருமதி இரா பகவதி அம்மாள். தக்கலை கல்வி மாவட்டம் திரு பி மனுவேல் ஏசுராஜ், திருமதி லிட்டில் ஃபிளவர். திருமதி ஆர் பெலிசி, குடித்துறை கல்வி மாவட்டம் திருமதி லிசம்மா பிளீட், சகோதரி எஸ் மார்த்தம்மாள், திருமதி இரா கிரேசி பாய். தென்சென்னை கல்வி மாவட்டம் திருமதி எலிசபெத் விஜயராணி, திருமதி வே கிருஷ்ணகுமாரி. வடசென்னை கல்வி மாவட்டம் திரு எம் பத்மநாபன், செல்வி டி எஸ் மகாலட்சுமி. கிழக்கு சென்னை கல்வி மாவட்டம் திரு ஜி தங்கராஜ்,
திரு கோ அலோசியஸ் ராஜ். மத்திய சென்னை கல்வி மாவட்டம் திருமதி மேரி ரமோலா சாமுவேல். திரு வி எஸ் தாமஸ். திருவள்ளூர் கல்வி மாவட்டம் திருமதி ஞா மரிய ஜெசிந்தா. திருமதி வே மகாலட்சுமி. திரு பி கணேசன். பொன்னேரி கல்வி மாவட்டம் திரு இ ஸ்ரீனிவாசன். திரு க வேணுகோபால். காஞ்சிபுரம் கல்வி மாவட்டம் திரு ப இளங்கோவன். திரு ப பன்னீர்செல்வம். செங்கல்பட்டு கல்வி மாவட்டம் மதுரை மண்டலம் திருமதி மா கிருஷ்ணா எப்சிபா. திருமதி நா கமலா. திருநெல்வேலி மண்டலம் திரு வே பொன்னழகன். திரு க முருகேசன். ஈரோடு மண்டலம் திருமதி கு கிருஷ்ணவேணி. திருமதி ஆ காந்திமதி. விருதுநகர் மண்டலம் திரு ச ஜெயக்குமார். திரு அ சோ ஜெரால்ட். சேலம் மண்டலம் திருமதி ப கீதா. முனைவர் கே சம்பத்குமார். ஆங்கில இந்திய பள்ளிகள் திரு மு ஷேக் அப்துல் காதர். சமூக பாதுகாப்புத்துறை திரு லோ சவுந்தரராஜன். ஆசிரியர் கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி இயக்ககம் திருமதி எஸ் மேரி மெல்ரோஸ். முனைவர் கே வைகுந்தவாசன். திரு ஏ சந்திரசேகரன். திருமதி எஸ் மார்கரெட். முனைவர் சி ராஜேஸ்வரி. முனைவர் ஜே இன்பராஜ். எங்க கணக்கு தப்பாது சார். உட்கார விட்டியும் அருள் கூர்ந்து நல்லாசிரியர் பெருமக்கள் அனைவரும் அவரவர் இடத்தில் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த விழாவின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் என்றாலும் இறுதி வரை நம்முடைய செயல்களிலே ஒழுங்கிருக்க வேண்டும். ஆசிரியர் பெருமக்கள் அருள் கூர்ந்து அமரவும். அருள் கூர்ந்து ஆசிரியர் பெருமக்கள் அமர்ந்து அமைதி காத்தருள வேண்டுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியிலே வந்திருக்கிறோம். இதுகாரும் அமைதி காத்து
இந்த விழா சிறப்புற நடைபெற ஒத்துழைத்த போல தொடர்ந்து இன்னும் சில மணித்துளிகள் அமைதி காத்து ஒத்துழைப்பு தருமாறு அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्छल जलति तरंगा तव शुभ नामे जाहे तव शुभाशिष माहे गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता